வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி 20ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் அப்படிங்கிறனால நம்ம ஒரு 4 முக்கியமான டேட்டாஸை பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா நேத்தோட மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். இது போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டை பார்க்காதவங்களுக்காக இருக்கிற ஒரு குயிக் ரிவிஷனாக இருக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டேட்டா தற்போதைய நிலைமையில் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு அண்ட் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் மூணாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அண்ட் நம்மளோட எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு மார்க்கெட்டில் நேற்று எண்ட் ஆஃப் த டே மார்க்கெட்டில் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த எல்லா அனாலிசிஸ்க்கு அப்புறம் நமக்கு ஒரு இந்தியா விக்ஸ் டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நேற்று நம்ம போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருந்தோம். ஒரு ரெகுலர் வியூவர் ஒருத்தர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா நமக்கு இந்தியா விக்ஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா டைனமிக்காக தான் இருக்கும். அதாவது லீடிங் இண்டிகேட்டராக இருக்காது. நமக்கு இந்தியா விக்ஸும் நிஃப்டி 50யும் ஒரே மாதிரி தான் மார்க்கெட்டில் மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால அது எப்படி நம்ம இந்தியா விக்ஸ் வச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத அவர் கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் அதே மாதிரி நமக்கு விவேப் எப்படி இதில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனும் நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி இன்னையோட ப்ரைஸ் ஆக்ஷன் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ தூரம் டவுன்ஃபால் ஆனனால இங்கேருந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படிங்கிறதான் சொல்லலாம் ஒன்று. ரெண்டாவது, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் எவ்வளவு டவுன்ஃபால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறக்குறைய 2% மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு. அப்போது இந்த 2% மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிருக்கு அப்படிங்கிறனால மார்க்கெட் ஒரு கன்சாலிடேஷன் பேஸில் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அங்கிருந்து ஸ்ட்ராங்கான ஒரு டவுன்ஃபால் வரதுக்கான சான்ஸும் அதிகம். ஏன் இந்த டவுன்ஃபால் வரதுக்கான சான்ஸ் அதிகம் அப்படிங்கிறத சொல்கிறோன்னா நமக்கு மார்க்கெட் இந்த கேண்டில்ஸை நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கேப் டவுன் இருந்துச்சு. இந்த கேப் டவுனை தான் மார்க்கெட் ஒரு கேப் ஃபில்லிங் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தோம் ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை இந்த இடத்துல ஒரு லோவஸ்ட் பாயிண்ட் இருந்துச்சு. இல்லைனா திங்கக்கிழமை ஸ்டார்டிங்கில் இருந்து ஒரு லோவஸ்ட் பாயிண்ட். இந்த லோவஸ்ட் பாயிண்டில் தான் இப்போ இந்த திங்கக்கிழமை தான் பிப்ரவரி 16ஆம் தேதி இருந்த திங்கக்கிழமை ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல தான் இருந்துச்சு 25,434 பக்கம். அப்போது அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிட்டு நேற்று ஒரே அடியாக டவுன்ஃபால் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுறதுக்கு 3 நாள் ஆச்சு. ஆனால் ஒரே நாளில் மார்க்கெட் டவுன்ஃபால் ஆயிடுச்சு. அப்போது இந்த பாயிண்ட் ரொம்பவே கிரிட்டிக்கலான பாயிண்ட். அப்போது இந்த பாயிண்ட்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் கீழே வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் ட்ரெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த டவுன்ஃபாலிங் ட்ரெண்ட் எது வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த ஏரியா ரொம்பவே ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் நமக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இங்கிருந்து நம்ம மார்க்கெட் ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் ட்ரெண்டு 24,800 வரைக்கும் வரலாம். ஸோ அப்போது மார்க்கெட்டை பொறுத்தளவு நமக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ், அதாவது இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ரைஸ் 24,200 கீழே கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா 24,800 வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த 24,300 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். அப்போது இந்த சப்போர்ட் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே கிராஸ் ஆயிடுச்சுன்னா 24,800 வரைக்கும் வரலாம். நான் பாக்ஸ் மட்டும் போடுறேன். ஸோ இப்போ இருக்கிற ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்சை டச் பண்ணிருச்சு, 24,300 டச் பண்ணிருச்சு அப்படின்னா ஒரு கன்சிக்யூட்டிவான டேஸில் நமக்கு 24,800 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும். அப்போது இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் அப்படியே சைட்வேஸ் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான ஒரு சான்சஸ் கொஞ்சம் நிறையா இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நிறையா இருக்குது, அதெல்லாம் நான் டெலிட் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிகிறதுக்காக நான் டெலிட் பண்ணுறேன். ஓகே, அதே மாதிரி நம்மளோட இண்டிகேட்டர்ஸையும் நான் ஹைட் பண்ணுறேன். நம்ம இப்போதைய நிலைமையில் ஹைட் பண்ணி வைப்போம். ஸோ மார்க்கெட் கேண்டில்ஸ் கிளியராக இருக்கணும். நீங்கள் எப்பயுமே சார்ட்டை உங்களோட டைம் ஃப்ரேமில் க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போனா தான் நமக்கு நிறையா இண்டிகேட்டர்ஸோ நிறையா பாக்ஸஸோ போட்டு வச்சுருந்தா கஷ்டமாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக அப்படி இல்லைன்னா நீங்கள் அட்லீஸ்ட் டெலீட்டாவது பண்ணணும். ஸோ என்ன மாதிரி இருக்காதீங்க. அப்போ மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேருந்து 24,300ங்கிற இந்த ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு அப்படின்னா 24,800 to 700 வரைக்கும் மார்க்கெட்டில் ஒரு டவுன்ஃபால் நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போது இந்த ரேஞ்சிலேருந்து 24,200 and 300 ரேஞ்சிலேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இவ்வளோ வரைக்கும் போகும். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து நமக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்குது. ஒன்று இங்கே போகிறதுக்கும், ரெண்டாவது கீழே, மூணாவது பார்த்தீங்கன்னா சைட்வேஸ் மார்க்கெட். அப்போது இன்னையோட மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டில்
ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. ஸோ உடனே ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு அப்படின்னா 24,800 வரைக்கும் வரும். மார்க்கெட் ரிவர்ஸ் பவுன்ஸ் ஆகிறதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அப்போது சைட்வேஸ் மார்க்கெட் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் நம்ம இன்னையோட மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அப்படிங்கிறனால கீ மூவ்மெண்ட் என்ன அப்படின்னா 24,500. நம்ம நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 24,500 தான் நமக்கு இருக்கிற முக்கியமான ஒரு கீ ப்ரைஸு. ஸோ 25,300 சாரி. ஸோ 25,300லேருந்து மார்க்கெட் டவுன்ஃபால் ஆச்சுன்னா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதே ப்ரைஸ் ஆக்ஷன் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ்லையும் பார்க்குறோம். ஸோ சென்செக்ஸ்லையும் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் இப்போ இருக்கிற ப்ரைஸ்லேருந்து 81,800 இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸை கீழே டச் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து 80,000 வரைக்கும் நமக்கு வந்து நம்மளோட சென்செக்ஸ் வந்து ட்ராப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ப்ரைஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. சென்செக்ஸாக இருக்கட்டும், நிஃப்டியாக இருக்கட்டும். அங்கேருந்து மட்டும் ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஓகே, இது நமக்கு சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 பொறுத்து. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட் தான் இருந்துச்சு அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டி எது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகும்னா நமக்கு இந்த திங்கக்கிழமை இருந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பாருங்கள் 60,000 வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு நமக்கு 60,000 தான் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட். ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருக்க டார்கெட்டாக இருக்கட்டும். ஸோ இப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுலேருந்து நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பில்ட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் லைவ் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட் நேற்று நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது எந்த பொசிஷனில் இருந்துச்சு அப்படிங்கிறத நமக்கு பார்க்கணும். ஸோ நேற்று நமக்கு 3:30க்கு க்ளோஸ் ஆகும்போது இருந்த பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஏறக்குறைய 25,460. அண்ட் இப்போதே இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து கேப் அப் கேப் டவுன் வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட்டில் நமக்கு வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனும் நம்ம எதிர்பார்க்க போகிறதில்ல அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் வந்து ஒரு ரெக்கவரி ஃபேஸில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால ஒரு கேப் அப் கேப் டவுன் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். அண்ட் நமக்கு கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு மார்க்கெட் நம்மளோட நிஃப்டி 50 க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ஃபாலிங் ட்ரெண்ட் வரல. ஸோ இது என்ன சொல்லுதுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து குளோபல் இன்வெஸ்டர்ஸோ இல்லை குளோபல் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுற பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவு நிஃப்டினா இன்னையோட மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகாமல் இருக்குது. ரெண்டாவது நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா S&P 500ம் அதே மாதிரி டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் நமக்கு வந்து இன்றைக்கி என்னன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ் தான் நடந்திருக்கு. இந்த ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் ஃபேஸில் நான் ஏற்கனவே நேற்று நைட் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருந்தேன். ஸோ இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரே ஒரு பிரேக் அவுட் மட்டும் வந்துட்டு மேக்ஸிமம் டைம் வந்து இந்த நம்மளோட S&P 500 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் நேற்றோட மார்க்கெட்டில் இருந்திருக்கு. ஸோ நேற்று நமக்கு 8 மணிக்கு தொடங்கி நைட்டு 2:45க்கு முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸு. அடுத்து நமக்கு பார்த்தீங்கன்னா நாஸ்டாக்லையும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸில் தான் இருந்திருக்கு. அதே மாதிரி நம்மளோட டவ் ஜான்ஸ் இண்டஸ்ட்ரியல் ஆவரேஜும் மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் ஃபேஸில் இருக்குது. அப்போது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் ஃபேஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். அடுத்து நம்மளோட FIIs அண்ட் DIIs அண்ட் ப்ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ்டு மார்க்கெட்டில் FIIs வந்து பார்த்தீங்கன்னா நெட்டு பேரிஷாக இருக்காங்க, ப்ரோஸும் நெட்டு பேரிஷாக இருக்காங்க. அப்போ நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் ஒன்றா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட், அப்படி இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் கன்சாலிடேஷன் இன்றைக்கி மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. அப்போது இன்னையோட நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான். ஓகே, இப்போ வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு அடிஷ்னலான 2 இன்ஃபர்மேஷன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா VWAP வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து நம்ம பெய்டு வெர்ஷனில் தான் இருக்குன்னு நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்காங்க. ரெண்டாவது பெய்டு வெர்ஷன் இருந்தால் தான் அனாலிசிஸ் பண்ண முடியும்னு நிறையா பேர் யோசிச்சுட்டு இருக்கனால தான். ஏன்னா நம்ம வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெய்டு வெர்ஷனில் போட்டோம். அதுக்கப்புறம் நிறையா பேர் கமெண்ட் பண்ணாங்க எனக்கு இந்த இண்டிகேட்டர் காமிக்கல, அந்த இண்டிகேட்டர் காமிக்கல, இந்த மாதிரி செட்டப் பண்ண முடியலன்னு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. நம்ம ட்ரேட் வியூ வந்து ஃப்ரீ ட்ரேட் வியூ தான். அதனால நமக்கு வந்து இதில் போய் நீங்கள் இண்டிகேட்டர்ஸில் வெறும் VWAPன்னு போட்டிங்கன்னா போதும். நிறைய இண்டிகேட்டர்ஸ் நான் வந்து இங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து வெறும் VWAPன்னு VWAPன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல ஒன்று வரும். ஸோ இந்த இடத்துல எந்த இண்டிகேட்டர் இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா VWAP ஆட்டோ ஆங்கர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து இந்த வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதை நம்ம யூஸ் பண்ணால் போதும். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறது. ஸோ இப்போ இந்த VWAP வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட
மூவிங் ஆவரேஜ் மாரி தான் வேலை செய்யும். ஸோ VWAP. ஸோ VWAP இஸ் ஆல்சோ ஒரு டைப் ஆஃப் மூவிங் ஆவரேஜ். ஸோ அப்படிங்கிறனால இந்த VWAPல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸோ இல்லன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட்லயோ இருக்கும்போது இந்த இண்டிகேட்டர் அழகா வேலை செய்யும். அதனால தான் VWAP எல்லாருமே வந்து ஒரு ஒரு பிரிஃபர்ட் ஒரு இண்டிகேட்டரா இல்ல ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேட்டரா வேலை செய்யும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த VWAP பார்த்தீங்கன்னா, ஒரு வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் அப்படிங்கிறனால நமக்கு வந்து மூவிங் ஆவரேஜ் விட பெட்டரா இருக்கும். காரணம் என்னன்னா, வால்யூம்ஸோட இண்டிகேஷன்ஸ் இதுல இருக்கும். அப்ப இந்த VWAPல இந்த நடுவுல மிடில் லைன் இருக்கு பாருங்க. இந்த மிடில் லைனுக்கு கீழ மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, ஒரு டவுன் ட்ரெண்ட்க்கான ஒரு பாசிபிலிட்டீஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆனா, அது மட்டும் இல்லாம இந்த கீழ இருக்கிற லைன் 3வதா கீழ இருக்கிற லைனுக்கு கீழயே இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். அதே மாரி இந்த மேல இருக்கிற லைனுக்கு மேல இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டும், ப்ளூ லைனுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு பாசிபிலிட்டி போயிட்டு இருக்குன்னு. இந்த ப்ளூ லைன சுத்தியே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, இந்த இடத்துல இருந்திருக்கு பாருங்க. இந்த மாரி ஒரு ப்ளூ லைன சுத்தியே மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நமக்கு ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளா VWAP அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் நீங்க தான் வந்து கம்பைன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் VWAPல நான் டச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பொசிஷன் எடுப்பேன். இல்லன்னா புல் பேக் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் பொசிஷன் எடுப்பேன். இல்லன்னா இது கூட வந்து வேற ஏதாவது நீங்க வந்து இண்டிகேட்டர்ஸயோ இல்லன்னா ஒரு ஐடியாவையோ கம்பைன் பண்ணி நீங்க ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். இது ரொம்ப சிம்பிளான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் இந்த VWAP வந்து ஃப்ரீயா எல்லாத்துக்குமே அவைலபிளா இருக்கு. 2வது நமக்கு முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, இந்தியா விக்ஸ் டேட்டாவ வச்சு நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா விக்ஸ் டேட்டா வந்து லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த இண்டிகேட்டர்ஸ் லீடிங் இண்டிகேட்டர் கிடையாது. ஆனால் இந்தியா விக்ஸோட பிரைஸ் நீங்க பார்க்கலாம். நேத்து இருந்த பிரைஸ விட மார்க்கெட் கீழ போயிட்டு இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு முந்தா நேத்து இருந்த பிரைஸ விட நேத்தோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மேல தான் போயிட்டு இருந்துச்சு. அப்படிங்கிறனால இந்த ஒரு அப் ட்ரெண்ட் அதாவது நமக்கு வந்து அங்கேயும், இங்கேயும் 2 பக்கமுமே அப் ட்ரெண்ட் ஒண்ணா தான் மூவ் ஆகும்னு நீங்க எதிர்பார்த்தாலும், ஆனா இதோட டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நமக்கு வந்து நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, டவுன் ட்ரெண்டா இருக்கும். அதே மாரி இந்தியா விக்ஸ்ல அப் ட்ரெண்டா இருக்கும். ஸோ அப்படிங்கிறனால இங்க ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு கன்ஃபர்மேஷனும், நிஃப்டி 50ல பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்கும்போது, மார்க்கெட்ட ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால தான் இத யூஸ் பண்றோம். இது லீடிங் இண்டிகேட்டரா இருக்காது. ஆனா வந்து லைவ் மார்க்கெட்ல 2ம் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போகுதா அப்படிங்கிறத நமக்கு பார்க்க போறோம். ஸோ அதுதான் நமக்கு வந்து முக்கியமான ஒரு இண்டிகேஷன்ஸா இருக்க போகுது. ஸோ அப்படி வச்சு தான் நம்ம இந்தியா விக்ஸ யூஸ் பண்றோமே ஒழிய, ஓவர்லே பண்ணி யூஸ் பண்ண போறது இல்லங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ஐடியா. ஸோ இன்னும் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகலன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் இன்னும் கொஞ்சம் பெட்டரா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.